8th Maths Chapter 2 Exercise 2.1 4th sum பார்க்கலாம். For the sector with the measure, find the length and the arc, area and perimeter. அதாவது center of angle ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா length of the arc, area, perimeter இந்த மூணும் கேட்டிருக்காங்க. பையுடைய வேல்யூ 3.14ன்னு வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். தீட்டா சீக்கோட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க்கு, லென்த் ஆஃப் ஆர்க்கு ஃபார்முலா என்னதுன்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை ஆர். சர்க்கிள் இது வந்து ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. இது ஓ, இது ஏ, இது பி. நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்கு கேட்டிருக்காங்க. இதோட லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை ஆர். தீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 360 டிகிரி 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ரேடியஸ் ஆர் வந்து 16. சரிங்களா? இப்போ கட் கொடுக்கலாம். இங்கே 8 டேபிளுக்கு கட் கொடுக்கும், 5 டேபிளுக்கு கட் கொடுக்கேன். 7 5s are 35, மீதி 1, 2 5s are 10, இங்கே 9 5s are 45. அடுத்தது வந்து திருப்பி 9 டேபிளுக்கு கட் கொடுக்கலாம். 1 9s are 9, 8 9s are 72. 8 டேபிள் கட் கொடுக்கேன். ஒரு 8s are 8, 2 8s are 16. அப்போ 2 2s are 4, 4 இன்ட்டு 3.14 அவளை மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16, மீதி 1, 1 4s are 5, 4 3s are 12. 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். 12.56. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 12.56 தான் ஆன்சர். அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ 45 இன் பை 360 இன்ட்டு 3.14 ஆர் ஸ்கொயர்டு 16 இன்ட்டு 16. சரிங்களா? இப்போ திருப்பி அதே மாதிரி நம்ம 5 டேபிளுக்கு கட் கொடுக்கோம். 72, 7 5s are 35, 2 5s are 10, 9 5s are. அடுத்தது வந்து 9 டேபிளுக்கு 1 9s are 9, 8 9s are 72. இங்கே 8 கட் கொடுக்கும். 8 டேபிளுக்கு 2 6s are 2. அடுத்தது வந்து 32வை 3.14 இன்ட்டு இது வந்து 32, 16 2s are 32. இது ரெண்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். 3.14 இன்ட்டு 2, 2 4s are 8, 1 2s are 2, 2 3s are 6, 4 2s are 12, மீதி 1 1 3s are 3 1 4, 3 3s are 9. ஆட் பண்ணால் 8 4 0, மீதி 1 10. இப்போது இங்கே 2 பிளேஸ் தள்ளி போட்டிருக்கோம். ஆன்சர் என்னென்னா 100.48 தான் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் செக்டருடைய ஆன்சர். அடுத்தது பெரிமீட்டர். அடுத்தது பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னதுன்னா பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து எல் ப்ளஸ் 2R. இல்லை, எல் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸ் வந்து 16. அப்போ 12.56 2 16s are 32. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 12.56ஐயும் 36 இங்கே 32 சாரி 32 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று இல்லைனா 0ன்னு அர்த்தம். 6 5 4 2 2ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 4 3 1 4. அப்போ ஆன்சர் என்னன்னா 44.56. இதுதான் பெரிமீட்டர். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் சப்டிவிஷன் 1 கம்ப்ளீட் ஆகிட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் சென்டர் ஆஃப் ஆங்கிள் அது தீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 டிகிரி. டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12.6. சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நாம் வந்து ஆர்க் ஆஃப் லென்த் கண்டுபிடிக்கணும். ஆர்க் ஆஃப் லென்த் கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும். இங்கே டி கொடுத்துருக்காங்க. டியில் இருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் ஈக்குவல் டு டி பை 2. அப்போ 12.6 by 2, 6 2s are 12,
6.32 சார் 6 ரேடியஸ் ஆர் வந்து என்னென்னா 6.3 தான் ரேடியஸ். இப்போ ஆர்க் ஆஃப் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்க் ஆஃப் லென்த்துடைய ஃபார்முலா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை ஆர். தீட்டா வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 120, இங்கே 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோடைய வேல்யூ 3.14, ஆர் வந்து 6.3. இப்போ நம்ம இங்கே 0க்கும் கட் கொடுக்கோம். 1 12s are 12, 3 12s are 16. அப்புறம் இங்கே 3க்கும் 6.3, 1 2 3s are 6 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஆர்க் ஆஃப் லென்த் 13.19. அடுத்தது ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னென்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். தீட்டாவுடைய வேல்யூ 120 பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் வந்து 6.3 இன்ட்டு 6.3. பையோடைய வேல்யூ 3.14. சரிங்களா? இங்கே 0க்கும் கட் பண்ணுவோம். 1 12s are 12, 3 12s are 36. அடுத்தது 3க்கும் இங்கே 6.1 2.1 மல்டிப்ளை பண்ணுறோம் எல்லாம். ஃபர்ஸ்ட்டு 6.3 கூட 2.1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 63, 2 3s are 6, 6 2s are 12, 3 12 மீதி 1 13.23. 13.23 கூட நம்ம 3.14 திருப்பி வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். 3.14 மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12, மீதி 1 2 4s are 8 கூட 1 ஆட் பண்ண 9, 3 4s are 12, மீதி 1 1 4s are 4 1 5. அடுத்தது 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 3 2 13 1. அடுத்து 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். 3 3s are 9, 3 2s are 6, 3 3s are 9, 1 3s are 3. எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2 12 மீதி ஆட் பண்ணால் 14க்கு 4, மீதி 1 6 6 9 59 கூட 6 ஆட் பண்ணால் 15க்கு 5, மீதி 1 11, மீதி 1 41. எத்தனை பிளேஸ் தள்ளி பிடிக்கலாம்? இங்கே ஒரு 2 பிளேஸ் 4 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சா 41.54. இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டார் ஆன்சர் நம்மளுக்கு. அடுத்தது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னதுன்னா நமக்கு தெரியும் L+2R. அப்போ L+2Rனா 13.9. L வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு 13.92. 2 இன்ட்டு ரேடியஸ் என்னது 2 இன்ட்டு ஆர் 6.3. அப்போ 13.9 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6, இங்கே 12.6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 13.19ஐயும் 12.6ஐயும் ஆட் பண்ணால் 9 7 25 25.75. அப்போ பெரிமீட்டரோட ஆன்சர் என்னதுன்னா 25.79 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.